திருநெல்வேலியில் உள்ள பிரபலப்பள்ளி அருகே இளைஞர்கள் வந்த இருசக்கர வாகனம் வேகத்தடையில் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலியில் நெல்லைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் இப்ராஹிம் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அங்கிருந்து வேகத்தடையின் மீது மோதி இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டனர். தொடர்ந்து வாகனத்தை ஓட்டி வந்த இப்ராஹிம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயங்களுடன் சாலையில் கிடந்த கௌசிக் என்ற இளைஞரை அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகர போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் உயிரிழந்த இப்ராஹிம் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிதம்பரம் அருகே தச்சைக்காடு கிராமத்தில் குளிக்க சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் உயிரிழந்த சிறுவர்களின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தச்சைக்காடு கிராமத்தில் குளிக்க சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இந்த நிலையில் சிதம்பரம் வருகை தந்த சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் உயிரிழந்த சிறுவர்களின் இல்லத்திற்கு சென்று அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் 2 மாணவர்களின் பெற்றோர்களிடம் தலா 30,000 ரூபாய் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்கு தமிழ் ஒலி, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டுகளில் இல்லாத சாதனையாக இந்த ஆண்டு குறுவை சாகுபடி 12.33 லட்சம் ஏக்கர் சாகுபடி அளவாக உயர்ந்துள்ளது என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வீராணம் ஏரியில் சாகுபடிக்காக தண்ணீரை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு குறுவை சாகுபடி தொகுப்பிற்காக 214 கோடி வழங்கப்பட்டுள்ளது என்றும் இதன் காரணமாக குறுவை சாகுபடி பொறுத்தவரை கடந்த 50 ஆண்டுகள் சாதனையாக தற்பொழுது 6,09,000 ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் நெல் கொள்முதல் மற்றும் அதற்கான விலை உயர்த்தி வழங்குவது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக அமைந்துள்ளது எனவும் தெரிவித்தார். தற்பொழுது 156 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேவைப்படும் இடங்களில் கூடுதலாக திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். 50 ஆண்டு காலத்தில் இந்த ஆண்டு அதிகமான நெல் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல நெல்லை உற்பத்தி செய்கின்ற நெல்லை நாங்கள் அரசு மூலமாக கொள்முதல் செய்கின்ற பணியும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக விவசாயிகளுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு, எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த விளையாட்டம், நெல் கொள்முதல் ஆகியவை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எடப்பாடி அருகே கடிதம் எழுதி வைத்துவிட்டு கூலி தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் முரசப்பட்டி காலனியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி குமார். இவரது மனைவி காஞ்சனாவிற்கும் கள்ளப்பாளையத்தை சேர்ந்த முத்து என்பவருக்கும் முறை தவறிய உறவு இருந்து வந்ததாகவும் இதனை குமார் பலமுறை கண்டித்தும் இருவரும் தொடர்பில் இருந்து வந்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த குமார் தனது சாவிற்கு காரணம் கள்ளப்பாளையம் முத்து என்று ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கடிதம் விவகாரம் குறித்து முத்துவை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் முத்துவை கைது செய்யும் வரை குமாரின் சடலத்தை வாங்க மாட்டோம் என அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் அருகே ரூபாய் 1,20,00,000 பணம் மோசடி செய்து நிலம் அபகரிப்பில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர் காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் அடுத்த மெய்யூர் கிராமத்தில் பாபு என்பவர் தனது நண்பருடன் சேர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு கணேசன் என்பவரிடம் மெய்யூர் கிராமத்தில் உள்ள சுமார் 48 ஏக்கர் நிலத்தை வாங்குவதற்காக 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அக்ரிமெண்ட் செய்து கொடுத்ததாகவும், ஆனால் கணேசன் என்பவர் தங்களுக்கு நிலத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். மேலும் மனை பிரிவுகளாக இருந்த இடத்தை விவசாய நிலமாக மாற்றி அதை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டினார். பணிகள் நடைபெற்ற இடத்தில் இரு தரப்பினரும் குவிந்த நிலையில் நீதிமன்றம் தீர்ப்பு வரும் வரை இருதரப்பும் அந்த இடத்தில் பணிகளை எதுவும் மேற்கொள்ளக்கூடாது என்று போலீசார் கூறி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர்.
இந்நிலையில் ரூபாய் 1,20,00,000 பணம் மோசடி செய்து நிலம் அபகரிப்பில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பாபு என்பவர் காவல்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரவுடிகளை வைத்து கொன்னுடுவேன், வெட்டிடுவேன், உன்னை சாவடிச்சிடுவேன் அடிக்கடி மிரட்டுகிறார் கணேசன். ஆகவே அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிலத்தை ரிஜிஸ்டர் செய்திருப்பதை சற்பதிவாளரிடத்தில் பதிவு செய்திருக்கிற நிலத்தை மீட்டு தர வேண்டும். திருவள்ளூர் அருகே புதிதாக மின்கம்பம் நட்டு மின் இணைப்பு கொடுக்க முயன்ற போது இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த தொழுவூர் கிராமத்தை சேர்ந்த தாஸ் என்பவருக்கு சொந்தமான நிலம் கல்யாணக்குப்பம் கிராமத்தில் உள்ளது. அந்த நிலத்தில் மின்சார கம்பம் நடும் பணியில் ஒதிக்காடு பகுதியை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் ஈடுபட்டிருந்தார். அப்போது தானே மின் இணைப்பையும் கொடுக்க முயன்றதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு வந்த திருவள்ளூர் தாலுகா போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காட்டாங்குளத்தூர் அருகே வடகிழக்கு பருவமழையொட்டி சாலைகள் மற்றும் மழைநீர் வடிகால்வாய்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே ஊரப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள பழுதடைந்த சாலைகள், மழையினால் பெரிதளவில் பாதிக்கப்படும் சாலைகள் மற்றும் மழைநீர் வடிகால்வாய் உள்ளிட்டவைகளை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வடகிழக்கு பருவமழையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தொடர்ந்து பணிகளை விரைந்து முடிக்க துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தினார். தாவக மாநாட்டிற்கு சென்று இறந்தவர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் வேலூர் எஸ்பியிடம் புகார் மனு அளித்தனர். வேலூர் கஸ்பா பகுதியைச் சேர்ந்தவர் மதன். இவர் கடந்த 21ஆம் தேதி மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு 20ஆம் தேதி சென்ற நிலையில் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் துவரங்குறிச்சி அருகே கடந்த 27ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் இவரை மாநாட்டிற்கு முத்தியார் என்பவர் அழைத்ததன் பேரில் ஷபீர் என்கிற போலி என்பவர் அழைத்து சென்றதாகவும், இதுவரை தனது தம்பியின் மரணத்திற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை, இவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் காவல்துறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உயிரிழந்த மதனின் சகோதரர் சீனிவாசன் வேலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். குடியாத்தம் அருகே நிலத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி உயிரிழந்தது தொடர்பாக குடியாத்தம் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சாமுண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி திருப்பதி. இவர் தான் வளர்த்து வந்த பசுமாட்டிற்கு தண்ணீர் காட்ட விவசாய நிலத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். திருப்பதியின் அலறல் சத்தத்தை கேட்டு ஓடிச் சென்று காப்பாற்ற முயன்ற தம்பி ஜெயபாலு என்பவரும் மின்சாரம் தாக்கி குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அடுத்து உயிரிழந்த திருப்பதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து குடியாத்தம் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளவங்கோடு பகுதியில் நடைபெற்ற ஓணம் கொண்டாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிறு குழந்தைகளுக்கு அறுசுவை உணவை ஊட்டி மகிழ்ந்தார். குமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்து ஓணம் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி வடம் இழுத்தல் போட்டி களை கட்டியது. விளவங்கோடு சட்டமன்ற பெண் உறுப்பினர் தாரகை கத்பட் தலைமையில் பெண் அணியினரும், குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் தலைமையிலான ஆண்கள் அணியினருக்கும் இடையே நடைபெற்ற வடம் இழுத்தல் போட்டியில் ஆண் அணியினரை பெண் அணியினர் தோற்கடித்து வெற்றி பெற்றனர். தொடர்ந்து விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் சிறு குழந்தைகளுக்கு அறுசுவை உணவை தனது கையால் ஊட்டி மகிழ்ந்து ஓணம் பண்டிகையை கொண்டாடியதோடு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஓணம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். எனவே அனைவருக்கும் நம்மளுடைய குமரி மாவட்ட மக்கள் மட்டுமல்ல உலகம் எம்பாடும் இருக்கக்கூடிய ஓணம் செலிப்ரேட் பண்ண எல்லாருக்கும், மலையாளிகளுக்கும் தமிழருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்களை. ராசிபுரம் அருகே மூதாட்டியை ஏமாற்றி 50,000 ரொக்கப்பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்து சென்ற பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் முதன்சந்தை அடுத்த உடுப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தகுமாரி. ஓய்வு பெற்ற தலைமை செவிலியர் கண்காணிப்பாளரான வசந்தகுமாரி தனது சொந்த ஊரான பாலப்பாளையம் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலந்து கொண்டு தனது அம்மா வீட்டிற்கு மின் இணைப்பு, குடிநீர் வசதி கோரி மனு அளிக்க சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் ஒருவர் மூதாட்டி வசந்தகுமாரிக்கு உதவுவது போன்று தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியை பறிக்க முயன்றார்.
என்றுள்ளார். அப்போது மூதாட்டி வசந்தகுமாரி சுதாரித்துக் கொண்டு கூச்சலிட்டதால் அவரது முகத்தில் மிளகாய் பொடியை தூவி கையில் இருந்து 50,000 ரொக்கப்பணம் மற்றும் செல்போனை பறித்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுச்சத்திரம் காவல்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் மூதாட்டியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் வழக்கு பதிவு செய்து மூதாட்டியிடம் பணம் பறிப்பில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் 6,900 கரும்பு விவசாயிகளுக்காக உதவித்தொகை 1,945 கோடி இதுவரையிலும் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜேந்திரன் பெருமிதம் கொண்டார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் ஏரி சாராய வடிபாடையில் ரூபாய் 6.6 கோடி மதிப்பீட்டில் எத்தனால் உற்பத்தி மேம்படுத்தும் அலகினை அமைச்சர்கள் ராஜேந்திரன், மதிவேந்தன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், ராஜ்யசபா உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். இதையடுத்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ராஜேந்திரன், கடந்த 4 ஆண்டுகளில் 6,900 கரும்பு விவசாயிகளுக்காக உதவித்தொகை 1,945 கோடி ரூபாய் இதுவரையிலும் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் விவசாயிகள் அதிக அளவில் கரும்பு சாகுபடி பரப்பளவை அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 4 ஆண்டுகளிலே மட்டும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 6,30,950 விவசாய பெருமக்களுக்கு, கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை, அதே போல வழிவகை கடன் என்று மொத்தமாக 6,945 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறார். திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலின நகராட்சி ஊழியரை காலில் விழ வைத்த சம்பவம் தொடர்பாக திமுக பெண் கவுன்சிலர், நகர்மன்ற தலைவரின் கணவர் உட்பட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நகராட்சி இளநிலை உதவியாளரை நகர்மன்ற பெண் உறுப்பினரின் காலில் விழ வைத்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் நகராட்சி ஊழியரை காலில் விழ வைத்த கவுன்சிலர் ரம்யா மற்றும் காலில் விழ வற்புறுத்திய நகர்மன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் நகராட்சி ஆணையர் இல்லாத நேரத்தில் அவருடைய அறையை சட்டவிரோதமாக பயன்படுத்தி உள்ளனர் என்றும், நகராட்சி ஆணையர் அலுவலக அறையில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நகராட்சி மேலாளர் நெடுமாறன் மற்றும் திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் ஆகியோரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து நகராட்சி அலுவலகத்தில் பட்டியலின ஊழியரை காலில் விழ வைத்த விவகாரம் தொடர்பாக நகரமன்ற உறுப்பினர் ரம்யா, நகராட்சி தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆற்காடு அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மனு அளித்த முதியவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரிடையே மோதல் ஏற்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் வெங்கடாபதி என்பவர் தன்னுடைய கோரிக்கை மனு அளித்து உரிய ரசீதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது அங்கு பணியில் இருந்த கிராம நிர்வாக அலுவலர் ஷாபுதீன் முதியவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கீழே தள்ளிவிட்டதாக தெரிகிறது. இதில் முதியவர் வெங்கடாபதிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து முதியவர் கிராம நிர்வாக அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கிராம நிர்வாக அலுவலருக்கும் முதியவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசாரிடம் முதியவர் முற்றுகையிட்டு புகார் கூறினார். அதனைத் தொடர்ந்து தன்னை தாக்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவலர் மீது புகார் அளிக்க காவல் நிலையத்திற்கு செல்வதாக தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இச்சம்பவத்தால் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.